வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பேருந்து மீது கார் மோதி 6 பேர் உடல் நசுங்கி பலி, அதிர்ச்சியில் உறவினர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பேருந்து மீது கார் மோதி 6 பேர் உடல் நசுங்கி பலியான சம்பவம் அந்த குடும்பத்தினரை நிலைகுலைய வைத்திருக்கிறது. கர்நாடகா மாநிலம் ஹிரியூர் தாலுகா சித்தோந்தா தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையில் ஒரு கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. பெங்களூரு நோக்கி அதிக வேகமாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. விபத்தினுடைய வேகம் காரணமாக கார் முற்றிலும் உருக்குலைந்து போனது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காரின் இடுபாடுகளில் சிக்கியிருந்தவர்கள் உடல்களை போராடி மீட்டாங்க. உயிரிழந்தவர்கள் ஒரு சிறுமியும் அடங்குவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. படுகாயம் அடைந்த பேருந்து பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. விபத்து நடந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் காரை செலுத்திய ஓட்டுநர் உற்சாகத்திலேயோ அல்லது கவனக்குறைவாகவோ காரை இயக்கிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்து வராங்க. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலியானவர்கள் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி அந்த குடும்பத்தினருக்கு நிறைய பேர் ஆதரவு சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.